சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம். ஆக்கமும் ஆன்மீகமும் ஒரு அற்புதமான தொழில் நேர்களே சொப்பு கொழுக்கட்டை, அதாவது மோதகம் பண்ணலாம், பிடி கொழுக்கட்டை பண்ணலாம், எள்ளு கொழுக்கட்டை பண்ணலாம். அவருக்கு எல்லா கொழுக்கட்டையும் ரொம்ப பிடிக்கும். முக்கியமாக எந்த கொழுக்கட்டை பண்ணினாலும் அந்த அரிசி மாவை கொஞ்சோண்டு அகல் விளக்கு மாதிரி எடுத்து அதில் குங்குமம் போட்டு வச்சு திரி போட்டு ஏற்றினோம்னா நினைத்த காரியம் கைகூடும். அது அரிசி மாவு கடன் நிறைய இருக்குது அப்படின்னா கடன் நிவர்த்தி ஆகும். ப்ளஸ்ஸு படிப்பு நல்லா வரும். அது குழந்தைகளை விட்டு ஏற்ற சொல்லணும் கண்டிப்பாக. அதுவும் நேத்திக்கு உங்களுக்கே தெரியும், ஆசிரியர் தினம் அதுவும் வியாழக்கிழமை வந்திருக்கு பாருங்கள். குரு ஒரு ஹோரையில் வந்திருக்கு பாருங்கள், வியாழக்கிழமையில். அவ்வளோ நல்லது நேர்களே. ஆகையால் குழந்தைகளை இதில் இழுக்கணும், செய்யுங்க அப்படின்னு சொல்லணும். நாளைக்கு உங்கள் வீட்டில் யாராவது குழந்தைகள் இருந்தாங்கன்னா கொழுக்கட்டை பண்ண சொல்லுங்கள், இல்லை பூரணம் உருட்டி கொடுக்க சொல்லுங்கள், அதெல்லாம் செய்ய சொல்லுங்கள். அவ்வளோ நல்லது கண்டிப்பாக. அந்த பங்கு இப்போ நம்ம அடுத்த ஜென்ரேஷனில் அந்த குழந்தைகளுக்கு எப்படி பண்ணணுங்கிறத நம்ம சொல்லி கொடுக்கணும். கோலம் போடணுமா, மாவில் இது பண்ணணுமா, பிள்ளையாருக்கு இது பண்ணணுமா, அடுத்தடுத்து நம்ம கண்டிஷனாக சொல்லி கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது ஆட்டோமேட்டிக்காக குழந்தைகளுக்கு பிடி போட்டுரும். 1 டம்ளர் மாவு, 1.5 டம்ளர் தண்ணி, நல்லா அந்த தண்ணியில் ஒரு கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டுக்கோங்க, இல்லை கல் உப்பு போட்டுக்கோங்க, நெய்யாவது எண்ணெயாவது விட்டுக்கோங்க. நல்லா தளன்னு கொதிக்கிறப்ப இந்த மாவை போட்டுருங்க. மாவை போட்டு கிண்டிகிட்டே இருக்குது, நல்லா கெட்டியாக பந்தாட்டம் வந்துடும். அது நான் உங்களுக்கு அந்த ஷார்ட்லேயே அனுப்புகிறேன் நான் கண்டிப்பாக. அந்த பந்தாட்டம் வரப்போ சிம்மில் வச்சுருங்க. வச்சிங்கன்னா நல்லா பூ போல் இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம சொப்பு பண்ணி பூரணத்தை வச்சு இது பண்ணலாம். உரப்புக்கு உளுந்து 1 டம்ளர் போட்டிங்கன்னா ஒரு 5 மிளகா வத்தல் போட்டுக்கோங்க. உப்பு, பெருங்காயம் போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா அரைச்சிடுங்க. பருப்பு உசிலிக்கு போடுறாப்புல நல்லா உதிரியாக பண்ணிடுங்க. அதை ஒரு ஸ்பூனில் போட்டு மாவில் வச்சிடலாம். அப்படி இல்லை எனக்கு சொப்பே பண்ண வரலை அப்படின்னாலும் ஓகே, எப்படினாலும் ஓகே, வாழை இலையில் வச்சிடலாம். இதுவும் ஓகே, அதுவும் ஓகே. நல்லா கமகமன்னு இருக்கும். அது பண்ணுங்கள் நேர்களே. எல்லோருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள்.